started chapter 5 information processing அத பார்க்க போறோம். இந்த டைட்டிலே நீங்க மீனிங் கண்டுபிடிச்சிடலாம். இன்ஃபர்மேஷன்னா என்ன? இன்ஃபார்ம் பண்ணிட்டான் அப்படின்னா என்ன? அப்படின்னா ஃபேக்ட் ப்ரொவைடட். ப்ராசஸிங்னா செயல்படுத்துறது. நான் 5 ரூபா கொடுத்தேன், அது இன்ஃபர்மேஷன் தான். நான் மேத்தமெட்டிக்ஸில் கண்ட்ரோல் மார்க் வாங்கினேன், அது இன்ஃபர்மேஷன் தான். 150யும் 50 கூட்டினா 200, அது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வாழ்ந்தக்கூடிய இரா வந்து டிஜிட்டல் இரா, எல்லாம் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் திங்ஸ் தான். அந்த கம்ப்யூட்டர் எப்படி அரித்மெட்டிக் ஆப்ரேஷனையோ அல்லது வேற எந்த இன்ஃபர்மேஷனையோ ப்ராசஸ் பண்ணுது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம பேசிக்காக பார்க்க போகிறோம். இது மிக மிக இம்பார்ட்டன்ட் டாபிக். இது ஹையர் கிளாஸஸில் அல்லது ஹையர் எஜுகேஷனில் இந்த டாபிக் வந்து ரிசர்ச் ஓரியன்டட். அதனால் இதை கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் ட்ரீ டயக்ராம். ட்ரீனா என்னது? மரம். மரம் எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? இதை நீங்க டீப்பா பாத்தீங்கன்னா அதுல இது பிரான்சஸ் இப்படி இப்படி போயிட்டு இருக்கும். பிரான்சஸ் இப்படி போகும், அதுல இலை இருக்கும். சரியா? இலை இருக்கும். இத மாடலா வச்சுதான் இந்த கான்செப்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. மரம் வந்து என்னன்னா கீழே இருந்து மேல வளரும். அனாலிசிஸ் வந்து கீழே இருந்து மேல போகும். இது வந்து என்னன்னா மேல இருந்து கீழே வரும். இட் இஸ் a picture which look like an upside down tree, not down and up tree. இந்த ஒன்று தான் வித்தியாசம், மற்றபடி எல்லாமே சேம் தான். அதை நம்ம ரிலேட் பண்ணி படிக்கலாம். Every node has 1 or 2 branches. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பிரான்ச் எப்படி போகும்னா இது ஒரு பிரான்ச், இங்க ஒரு பிரான்ச், இங்க ஒரு பிரான்ச் அப்படின்னு போகும். இந்த பிரான்ச் பிரியக்கூடிய இடத்துல உள்ள இது இருக்குல்ல, இதுக்கு பேரு தான் நோட். நம்ம கான்செப்ட் படி நோட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லீவ்ஸ் இருக்குல்ல, இலைகள், இது வந்து நம்பர்ஸ். சொல்றது புரியுதா? நல்லா ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. பிரான்ச் பிரியக்கூடிய இடத்துல நோடுன்னு பேரு, அந்த லீவ்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நம்பர்ஸ்னு பேரு. இந்த நோடு இருக்குல்ல, அந்த பிரான்ச் பிரியக்கூடிய இடம், அதில் நம்ம ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறோம். என்னென்ன ஆப்ரேஷன் தான்? ஹாஸ்பிட்டல் உள்ள ஆப்ரேஷன் கிடையாது, அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்னா என்ன? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். The tree diagram are general ways of representing arithmetic operation. Arithmetic operation என்னன்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். அதே மாதிரில இது எப்படி பெர்ஃபார்ம் ஆகும்னா இந்த புக்ல கொடுக்கல, நான் சொல்றேன். போர்ட் மாஸ், bracket of division, multiplication, arithmetic, addition and subtraction. Bracket of division, multiplication, addition and subtraction. For example, 10 divided by 5. இது வந்து நோட். இது வந்து leaves. It gets represented as a numbers. 10, 5. If you divide 10 by 5 is equal to 2. It is a basic calculation. We will see 2 or 3 examples later. ஹலோ, நம்ம ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இது என்னன்னா எக்ஸ்பிரஷனை எப்படி டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணுறது, டயக்ராமை எப்படி எக்ஸ்பிரஷனாக கன்வெர்ட் பண்ணுறது, இந்த 2 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். In 1 year, a paper company had sold 6,25,610 notebooks out of a stock of 7,50,800 notebooks. Find the number of notebooks left unsold. ஸ்டாக் ரூமில் 7,50,800 நோட்புக்ஸ் இருக்குது. அதில் 6,25,610 நோட்புக்ஸ் வந்து சோல்ட் ஆயிடுச்சு. இதை ட்ரீ டயக்ராம் எப்படி வரையணும்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆப்ரேஷன் வந்து நோடில் தான் இருக்கணும். ஸோ சப்ராக்ஷன் சிம்பிள். இது வந்து ஸ்டாக்ல உள்ள நோட்புக் வந்து 7,50,800.
sold on a notebook 6,25,610. இதை சப்ராக்ட் பண்ணா 1,25,190. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இது எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எப்படி ட்ரீ டயக்ராமில் கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆப்ரேஷன் ஃபுல்லாக நோடில் தான் வரணும். அந்த போன் மாஸ் இது சொல்லியிருக்கேன், ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து டிவிஷன் தான், 6 டிவைடட் பை 2. அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் 10 மல்டிப்ளை பை 6. இதை ரெண்டும் ஆட் பண்ணணும். இதுக்குள்ள இது வரல ரிசல்ட்டையும் இதில் வந்த ரிசல்ட்டையும் ஆட் பண்ணணும், ப்ளஸ் சிம்பிள். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச். பை பை.